அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஒரு மாதிரி வினாத்தால் நம்ம பார்க்கலாம். 30 வினாக்கள், 50 மதிப்பெண்கள். வினா எண் 1லிருந்து வினா எண் 20 வரைக்கும் ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். வினா எண் 21லிருந்து வினா எண் 30 வரைக்கும் ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண். மொத்தமாக 50 மதிப்பெண்கள். 50க்கு நம்ம மினிமம் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு பார்ட் பிக்கான ரிசல்ட் வரும். அது எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஒரு மாதிரி வினாத்தால் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கான விடைகளுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு விடை தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் நம்ம அரை மணி நேரம் நமக்கு டைம் அப்படின்னா அரை மணி நேரம்னு கிடையாது, இந்த அரை மணி நேரம் கூடுதலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முடிந்த அளவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே முடிக்கிறதுக்கு தான் முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதனால் அந்த டைம் ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த கொஸ்டின் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைமிங்கோடு இருக்கிற போல் நிச்சயமாக நான் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறேன். இப்போ முதல் வினா, போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் எந்த ஆண்டில் காற்றிலா என்னும் நூல் முதன்முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆப்ஷனை பாருங்கள். 1551, 1552, 1553, 1554. இதற்கான சரியான பதில் 1554. இப்போ இந்த வினா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைபெற்றதில் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு 3 விதமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் எந்த நூல் தமிழ் மொழியில் முதன்முதலாக மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம காற்றிலா அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். காற்றிலா எங்கு முதன்முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில்னு கொடுத்துடலாம். வருஷம் கேட்டாங்கன்னா 1554. அப்போ நம்ம ஒரு கேள்வியை இப்படி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட வினாக்களை நன்கு பயிற்சி செய்தாலே கண்டிப்பாக எல்லாருமே அந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை விட கூடுதல் மதிப்பெண்கள் நிச்சயமாக பெற முடியும். அடுத்து இரண்டாவது வினா, 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர் யார்? இது நம்ம இப்போ இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தை படித்தவங்களுக்கு தெரியும். அது கவியரசு கண்ணதாசனுடைய அந்த பாடல். அவருடைய இயற்பெயர், கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. அப்போ ஒரு சில ஆப்ஷனில் நமக்கு நேரடியாக கண்ணதாசன் கொடுக்காம முத்தையான்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரியும் ஏற்கனவே நமக்கு கேட்டிருக்கிறதால இந்த டைப்லேயும் நான் உங்களுக்கு ஒரு இந்த வினா கேட்டிருந்தேன். அப்போ இதற்கான சரியான பதில் முத்தையா. மூன்றாவது வினா, நடவாமை கொல்லாமை என்பது எவ்வகை தொழிற்பெயர்? நீங்கள் 4 விடைகளையுமே பாருங்கள். விடை எதிர்மறை தொழிற்பெயர். இது நேரடியாக நம்ம புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாதான். அடுத்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்தருபு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்தருபுன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. ஊழ் அப்படின்னா முறை. அப்போ நமக்கு எந்த ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 3, அடுத்ததுக்கு 2 வரும், அடுத்ததுக்கு 1, அடுத்ததுக்கு 4. அப்போ 3, 2, 1, 4.
3 2 1 4. ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. ஊழ்னா முறை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். 4 விடைகளுமே பாருங்க. விடை புயலிலே ஒரு தோணி. இப்போ நீங்கள் இந்த பகுதிகளை பார்க்கும்போது இப்போ பா சிங்காரம் அவர் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு தினத்தந்தியில் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தார். தன்னுடைய 7.5 லட்சம் பணத்தை வந்து அந்த செலவிட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு வினா எந்த வகையில் கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம அதை வந்து விடையளிச்சிடலாம். புயலிலே ஒரு தோணி. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். இதில் வந்து நமக்கு 2வது மட்டும்தான் தவறு. ஏன்னா அது வந்து 2ஆம் இடம் வந்து தப்பு, முதல் இடம் தான் நம்ம. அதனால் வந்து செய்தி 1 செய்தி 3 ஆகியன சரி. செய்தி 1 3 ஆகியன சரி. இது புத்தக பின்புற வினாதான். அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. காலின் 7 அடி பின் சென்று. இதுவும் நீங்கள் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிவப்பு லெட்டரில் வந்து நமக்கு ஒரு கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரம், புறநாற்றுப்படை, சிறுபான்ற்றுப்படை. அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே டிஆர்பிஎல் நடத்தப்பட்ட வினாக்களில் அதிலிருந்தும் வினாக்கள் வந்து அதிகமான அளவு வந்து வந்திருக்கு நமக்கு. அதனால் அந்த மாதிரியான வினாக்கள் நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பொறுத்துகளில் ஒரு 4 இதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், அது வந்து நற்றிணை. இதை வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது. இந்த வச்சு முதல்ல இது சரியாக இந்த ஒரு விடையை கண்டுபிடிச்சி ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு டிஆர்பியில் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் செட் பண்ணி கொடுப்பாங்க. காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை. இப்போ 1க்கு வந்து 2 வரணும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், நற்றிணை 1 வரணும். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ, அது வந்து குறுந்தொகை தான். மோப்ப குழையும் மணிச்சம், அது வந்து திருக்குறள் தான். அப்போ 2 1 3 4. ரெண்டு 1 3 4. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்த நூல் 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. கோபல்லபுரத்து மக்கள். நீங்கள் அந்த சிறுகதையை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதில் எல்லாமே தெரியும். கோபல்லபுரத்து மக்கள் அதுவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம அந்த பாடப்பகுதியை முழுவதுமாக நன்கு பயிற்சி செய்யணும். அடுத்த வினா பாருங்க. பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இது வந்து நம்ம புத்தகத்தில் திருக்குறள் பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 குறளுக்கு வந்து ஓமை அணி ஒன்று கொடுத்துருப்பாங்க, எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க.
இந்த 2 இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் நான் இதிலிருந்து ஒரு வினா தேர்வு செய்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு வந்து ஓமை அணி அப்படின்னா ஓமை, ஓமேயம், ஓமோர்பு எல்லாமே வெளிப்படையாக வரும். அதில் தான் வந்து ஓமை அணின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டு ஓமை அணின்னா ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு தொடர்புபடுத்தி ஒப்பிட்டு கூறும்போது ஓமை, ஓமேயம் ரெண்டும் இடம்பெற்று ஓம உருபு வந்து மறைந்து வரும். அதுக்கு பேர் தான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக அதில் பார்த்தாலும் பார்க்கலாம். இல்லைன்னு நமக்கு 2 குறள் தான் கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அதனால் நம்ம இந்த வினா கொடுத்தோம். இதற்கான சரியான பதில் வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த வினா கேள்வியினான் இலக்கண குறிப்பு தருக. இதுவும் நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா தான். வினையாளனையும் பெயர். அடுத்த வினா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது எந்த வழுவமைதி. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் வழுவமைதியை வந்து முழுவதுமாக நன்கு பயிற்சி செய்யுங்க. திணை வழுவமைதி. யாருடைய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் 1944 ஆண்டு அரங்கேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதிலிருந்து நிச்சயமாக ஒரு வினா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர் இதற்கான சரியான பதில். அப்போ நீங்கள் இந்த பாடப்பகுதியை வந்து நன்கு பயிற்சி செஞ்சால் அதிலிருந்து ஒரு வினா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனிந்தது பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கண்டிப்பாக பகுபத உறுப்பிலக்கணத்திலிருந்து குறைந்தது ஒரு வினா, 2-3 வினாக்கள் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. நீங்கள் பிரித்து எழுதணும். அதில் பகுதி என்ன, சந்தி, விகாரம், சாரியை, இறந்த கால வினைமுற்று விகுதி என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நன்கு பயிற்சி செய்தாலே நிச்சயமாக ஒரு வினாவிலிருந்து 2-3 வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்திருக்கிற நான் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தனிந்தது பகுபத உறுப்பிலக்கணம் தருக. தனி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் து. அப்போ சரியான பதில் வந்து கடைசி ஆப்ஷன் தான். தனி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் து. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்னும் அடிகள் ஔவையாரின் குறளில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுவுமே நமக்கு வந்து புத்தகத்தில் இருக்கிறது தான். வாயுதாரணை. தாய்லாந்து நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் அவர்களது தாய்மொழியில் எழுதி வைத்து பாடப்படுவது. திருப்பாவை, திருவம்பாவை. முதல்ல வந்து திருவம்பாவைன்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்து திருப்பாவை நம்ம புத்தகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி 2 விடைகள் உள்ளது வந்து நம்ம புத்தக பின்புற வினாக்கள்லே நிறைய கொடுத்துருப்பாங்க. அதையும் நன்கு நம்ம பயிற்சி செஞ்சுக்கணும். நிறம், அளவு, வடிவம், சுவை முதலானவற்றை உணர்த்தி வருவது என்ன தொகைன்னு நம்ம இந்த உம்மை தொகையா, எண்ணும்மையா, அளவை பெயரா, பண்பு தொகையா? இது வந்து பண்பு தொகை தான். அப்போ நமக்கு கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து ஒவ்வொரு பண்பு தொகைக்கு அதற்கான விளக்கம் வந்து நம்ம பார்த்துக்குறோம். நிச்சயமாக நம்ம வந்து பிரித்தெழுதி அது வந்து நம்ம பண்பு தொகையா வினைத்தொகையா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பார்த்த உடனே. ஆனால் அதற்கான விளக்கமும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். இப்போ காலம் கடந்த பெயரெச்சம் அப்படின்னா வினைத்தொகை நம்ம சொல்லுவோம்ல, அதை போல் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ நிறம், அளவு, சுவை, வடிவம் முதலானவற்றை உணர்த்தி வருவது பண்பு தொகை. அடுத்து பொறுத்துக. காக்கென்று
அது வந்து தொகுத்தல் விகாரம். அப்போ 2, 1க்கு வந்து 2 வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணீர், அது வந்து இடைக்குறை விகாரம் 4. காய்மணி அப்படின்னா அது வந்து முக்காலத்தை உணர்த்துறதால வினைத்தொகை தான், அது 3க்கு 3 தான். கைமுறை அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை கைமுறை. அப்ப 2, 4, 3, 1. அப்போ இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்க. காக்கென்று அப்படின்னா தொகுத்தல் விகாரம். இதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்திலிருந்து நேரடியாக தான் எடுத்திருக்கோம், ஒன்றும் புதுசாக கிரியேட்டிவ் கொஷின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதை மாதிரி இருக்கக்கூடிய மற்றதை நீங்கள் பகுதியிலும் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வம் வரும், ஒரு புரிதல் ஏற்படும் கண்டிப்பாக. கண்ணீர் அப்படிங்கிறது இடைக்குறை விகாரம். காய்மணி வினைத்தொகை. கைமுறை 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. இது எல்லாமே ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நன்கு பயிற்சி செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? விடை ஒரு சிறு இசை. அரி என்ற வேர் சொல்லில் இருந்து வினைமுற்றையும் வினையெச்சத்தையும் உருவாக்குக. வினைமுற்று அப்படின்னாலே நமக்கு வந்து முற்று பெற்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த வார்த்தையை பார்த்தாலே 4 விடைகளுமே நன்கு பாருங்க. வினைமுற்று அப்படின்னா அறிந்தார், அவ்வளோதான். அதுதான் வந்து வினைமுற்று வரும். வினையெச்சம் அப்படின்னா வினையெச்சம்னாலே ஈ ஊன்னு கடைசியில் முடியணும். அப்போ அறிந்து, அப்போ அறிந்தார் அறிந்து. இதே தல்னு வந்துன்னா என்னவே தொழிற்பெயர் நம்ம கண்டுபிடிச்சலாம். கடைசியில் தல் விகுதி பெற்று வந்தாலே தொழிற்பெயர் நம்ம தெரியும். அறிந்தவர் அர் வந்ததுன்னா வினையாளனையும் பெயர். பெயரெச்சம்னா வரும், அறிந்த அப்படின்னு வரும், அவ்வளோதான். இது இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தாழ்ந்து உயர்ந்து வருவது எந்த பாவோசை? தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை. தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை. தாழ்ந்தே வருவது தூங்கலோசை. இது எல்லாமே நமக்கு புத்தகத்தில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய வினாதான். இதை சார்ந்து ஏற்கனவே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதிலிருந்து ஒரு வினாக்கள் கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த பகுதியிலுமே நீங்கள் நன்கு பயிற்சி செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பகுதியிலிருந்து ஒரு வினா வந்து நம்ம கேட்டோம். வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை அளித்தவர் யார்? விடை சந்தா சாஹிப். ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? முதல்ல வங்காளம், அடுத்தது தான் ஆங்கிலம். வங்காள மொழியில் எழுதினதை ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சது. இதுவும் புத்தக பின்புற வினாதான். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு வினாவிலிருந்து 2-3 வினாக்கள் கேட்பாங்க. அந்த அட்டவணையை வந்து நன்கு பயிற்சி செய்யணும். ஆர்டராக நம்ம தான் படிச்சுக்கணும், சரிங்களா? அந்த அட்டவணையில் இருக்கக்கூடியது உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் நீங்கள் 5 திணைகளுக்கு ஒரு முறைய முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் எல்லாத்தையுமே நன்கு பயிற்சி செஞ்சு வச்சுருந்தாலே போதுமானது. இப்போ நம்ம இந்த பொழுதுகள் தொடர்பாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது வந்து நமக்கு வரிசையாக தெரியும். 5 நம்ம இது வந்து இந்த வரிசையில் தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா
குளிர் முன்பனி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். முதல்ல எடுத்த உடனே குளிர் முன்பனி, அடுத்து வந்து கார், அடுத்தது வந்து 6 பெரும்பொழுதுகளும், அடுத்ததும் 6 பெரும்பொழுதுகளும், அடுத்தது வேனில் பின்பனி, இளவேனிலும் வரும், முதுவேனிலும் வரும், பின்பனியும் வரும். அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த 5 நீங்கள் வரிசையாக நம்ம படித்து வச்சுருக்கணும். கார் முன்பனி, குளிர் முன்பனி, அடுத்தது கார்காலம், அடுத்தது 6 பெரும்பொழுதுகளுமே வரும், அடுத்ததும் 6 பெரும்பொழுதுகளுமே வரும், அடுத்தது இளவேனிர், முதுவேனிர், பின்பனி. இவ்வளவுதான். அப்போ நமக்கு வந்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள், குளிர் அப்படிங்கிறது முதல் இதில் நான் சொன்னேன் குளிர்னு வரும்னு சொல்லி, அப்போ குறிஞ்சி வரணும். ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா கார்காலம் மட்டும்தான், அது வந்து இல்லை வராது. மூணாவதுல 6 பெரும்பொழுதுகளும் வரும், நாலாவதுலேயும் 6 வரும். அப்போ மருதம் நெய்தல், குறிஞ்சி மருதம் நெய்தல். தயிர்குடம், இலக்கண குறிப்பு தருக. தயிர்குடம் இதுவுமே நமக்கு வந்து புத்தகத்திலிருந்து இப்போ கேட்கப்பட்ட வினாதான். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? விடை சா. கந்தசாமி. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி தாமரை திரு விருது வாங்கியவர் யார்? விடை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அப்போ இந்த மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வரவங்க எல்லாரை பற்றியுமே நம்ம ஓரளவு சுருக்கமாக அவங்க என்னென்ன விருது வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதிலிருந்து வினாக்கள் கேட்டாங்கன்னு நம்ம விடையளிப்பதற்கு உதவியாக எம்எஸ் சுப்புலட்சுமியாக இருக்கட்டும், இல்லை சின்ன பிள்ளைன்னு நிறைய பேர் அதில் கொடுத்துருப்பாங்க, பால சரஸ்வதி. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பற்றி நீங்கள் சுருக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இறங்கினார் முகமது இச்சொல் என்ன தொடரை சார்ந்தது? இறங்கினார் அப்படின்னு வந்துச்சுனாலே வினைமுற்று தொடர் தான். இதுவும் நமக்கு புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய வினாதான். நான் சொன்னங்கள்ல வினைமுற்று தொடர். இப்போ நான் 2 இடத்துல ஆப்ஷன் கொடுத்துட்டேன், அது தவறுதலாக வந்துச்சு. அதே போல் ஊன்னு வந்துன்னா வினையச்ச தொடரை வந்து ஞாபகம் வச்சுங்க. வந்துன்னா பெயரெச்ச தொடர். அதுவும் நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். இதுவும் புத்தக பின்புற வினாதான். விடை வலிமையை நிலைநாட்டல். பல வகையான இறைச்சிகள் விற்பவர், அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பல்நின விளைஞர். பாசவர்னா யாரு? வெற்றிலை விற்பவரை வந்து நம்ம பாசவர்னு சொல்லுவோம். அடுத்த வாசவர்னா யாரு? இந்த ஏலம் முதலான நறுமண பொருட்கள் விற்கிறவங்கள தான் நம்ம வாசவர்னு சொல்லுவோம். உமனர்னா யாரை சொல்லுவோம்? உப்பு விற்பவரை தான் நம்ம உமனர்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அதிலிருந்து எந்த வினா கேட்டாலும் நம்ம விடையளிச்சிடலாம். முக்கியமாக இந்த அறிஞர் பொருட்கள் எல்லாமே நமக்கு தெரிந்ததாக தான் எல்லாமே இருக்கும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு 8 கொஷின் பேப்பர் வந்து இந்த ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட வினாக்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அதில் ஆல்மோஸ்ட் எல்லா வினாக்களையும் அதிலே நமக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? தமிழ் இனத்தின் பொது சொத்து என சிலம்பு செல்வர் மாப்போசி குறிப்பிடுவது. விடை சிலப்பதிகாரம். இப்போ இதற்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆனால் அடுத்து இது வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து ரொம்ப சிறியதாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த முறை வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் முடிந்தால் ஆன்லைனில் நீங்களே எழுதுகிற மாதிரி நிச்சயமாக நான் முயற்சி செய்து உங்களுக்கு அரை மணி நேரம் டயத்துக்குள்ளார கொடுத்துட்றோம். ஏன்னா அப்படி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அரை மணி நேரத்தில் எவ்வளவு நேரங்கள் வந்து நீங்கள் அதில் பயன்படுத்தி மார்க்கு உங்களுக்கு நீங்களாகவே பார்த்துக்கிற மாதிரி நமக்கு நிச்சயமாக அடுத்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான கொஷின் கொடுக்கக்குள்ள அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.